السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றியும் லா இலாஹ இல்லல்லாஹுடைய சிறப்புகளை பற்றியும் இன்றைய சமூகத்தில் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அது எடுத்து வைக்கப்படக்கூடிய முறைகளை பற்றியும் அதில் சீர்படுத்த வேண்டிய விஷயங்களை பற்றியும் எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்களுடைய உரைகளை நீங்கள் கேட்டீர்கள். இந்த உரைகளெல்லாம் எமக்கு மிக முக்கியமாக உணர்த்த வேண்டிய ஒரு அம்சம் உண்டு. அந்த அம்சம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை இந்த கலிமத்து தௌஹீதில் படைத்தது அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணைகளை ஏற்படுத்துவதை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கிய நிலையில் எம்மை வாழ வைத்திருப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள். இதுவரை இந்த அருளுக்கு நாம் நன்றி செலுத்தினோமா இல்லையா என்று எமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள்களில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிப்பதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் வாழ்வை தருவதை போன்ற அருள் வேறெதுவும் கிடையாது. அதைவிட மேலான ஒரு அருள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறி வாழக்கூடிய பெற்றோர்களுடைய வயிற்றில் குழந்தையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்கியது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஃபித்ராவில், இயற்கையில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவும் நஸ்ரானிகளாகவும் மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கொள்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த மிகப்பெரிய நிஅம. அல்லாஹ் சொல்லுகிறான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். நபியே, இந்த அராப் வாசிகள் இந்த ஈமானை ஏற்றது, உங்களை பின்தொடர்வது, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போராடுவது, இவற்றையெல்லாம் இவர்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவியாக இவர்கள் நினைக்கிறார்கள். நபியே, குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், தெளிவாக சொல்லுங்கள் நபியே, இவர்கள் மூலமாக அல்லாஹ்விற்கு எந்த உதவியும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த செயல்களையோ எதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் விட்டு தேவையற்றவன். லா இலாஹ இல்லல்லாஹ் இவர்களுக்கு தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் அதன்படி வாழ்வது இவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. அது அவர்களே அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியே தவிர இதனால் எனக்கு எந்த உதவியும் இல்லை. யார் இந்த உதவியை இவர்களுக்கு செய்தது தெரியுமா? நபியே, அதையும் சொல்லுங்கள். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் கூறுவதில் உணர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்வதற்கு என்ற செய்தியை நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி.
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் நாளை மறுமையின் வெற்றி. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, இந்த வானம் இல்லை, இந்த அண்ட சராசரங்கள் இல்லை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதங்கள் இல்லை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் ரசூல்மார்களும் இல்லை. இவை அனைத்தும் படைக்கப்பட்டதும் அனுப்பப்பட்டதும் இறக்கப்பட்டதும் காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நபியே, மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைக்கவில்லை, அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதை என்ற காரணத்திற்காகவே தவிர. நபிமார்கள் அனுப்பப்பட்டது இந்த காரணத்திற்காகத்தான். அல்லாஹுடைய படைப்பில் இந்த படைப்பை போன்ற ஒரு சிறந்த படைப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய அருளில் இந்த நபியின் அருளை போன்ற ஒரு அருள் கிடையாது. அந்த நபியை முஹம்மது ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி இந்த பூமியில் எமக்கு ரசூலாக அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பூமியில் கழிந்ததன் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கிறான். நபியே, இந்த நபித்துவத்துடைய செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்ற நிபந்தனையோடு ஆரம்ப காலத்தில் ரகசியமாக அழைப்பு விடுத்த அல்லாஹுடைய தூதர் வெளிப்படையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை எடுத்து கூறுவதற்காக வருகிறார்கள். மக்காவுடைய மலைக்குன்றின் மீது ஏறுகிறார்கள். குறைஷி குடும்பத்திலே பிறந்தவர்களையும் மக்காவில் பெரும் கோத்திரத்திலே வாழ்பவர்களையும் அழைத்தார்கள். எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அந்த மைதானத்தில் கேட்டார்கள், என் கூட்டமே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து சில மக்கள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை நம்பிக்கை கொள்வீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்தன்மையை அறிந்த அந்த கூட்டம் சொன்னது, உம்மை நாங்கள் பொய் சொல்லுபவராக ஒருபோதும் கண்டதில்லையே. அப்படியா? அறிந்து கொள்ளுங்கள், நான் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறுமை வரும் வரை அனுப்பப்பட்ட எச்சரிக்கையாளன். ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த அழைப்பை கொடுக்குமாறு அல்லாஹ் சொன்னான். நபியே, சொல்லுங்கள், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உம்முடைய நெருக்கமான குடும்பத்தார்களை அழைத்து இந்த எச்சரிக்கையை சொல்லுங்கள். மறுமையில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்விலும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் வெற்றியை அவர்கள் அடைய வேண்டும் என்றால், அவர்கள் சுமக்க வேண்டிய கொள்கையை, நோக்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளைக்கு பிறகு எல்லோர்களையும் அழைத்தார்கள். யா மஅஷர குரைஷ், இஷ்தரவு அன்ஃபுஸக்கும் மினல்லாஹ், லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ. யா பனி அப்துல் முத்தலிப், யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், யா சஃபியா, யா ஃபாத்திமா என தன்னுடைய குடும்பத்தார்களின் நெருக்கமானவர்கள் எல்லோர்களையும் அழைத்து சொன்னார்கள், உங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னால் உங்களுக்கு எந்த பலனையும் செய்ய முடியாது. யா ஃபாத்திமா, என் மகளே, இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கேள், உமக்கு தருகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து உம்மை என்னால் பாதுகாக்க முடியாது. ஃபாத்திமா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய கொள்கையை அறிந்து கொள், அதில் உறுதியாகிக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். வெளிப்படையான அழைப்பிற்கு கட்டளை கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரையெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களுக்கு மறுமையின் எச்சரிக்கையை கூறி லா இலாஹ இல்லல்லாஹுடைய கட்டளையை அவர்களுக்கு முன்வைத்தார்கள். தாயிஃபுடைய பயணம், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபிற்கு பயணம் மேற்கொண்டார்கள்? 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் கல்லாலும் அடிபட்டார்கள். 10வது நாள் சாதாரண ஒரு நாள் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையில். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதரை மஜ்னூன் சொல்லுகிறான், பைத்தியக்காரன், இவனை விரட்டுங்கள் தாயிஃபை விட்டு என்று சிறுவர்களை வைத்து அந்த தாயிஃபாசிகள் விரட்டினார்கள். இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பேச மறுக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் தாயிஃபாசிகளில் சிலர் பேசினார்கள். ரசூலை பார்த்து ஒரு மனிதர் கேட்டார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு அல்லாஹ் உன்னை படைத்த அந்த ரப்புக்கு வேற ஆள் இல்லையா? உம்மைத்தான நபியாக அனுப்ப வேண்டும் என்று. மஆதல்லாஹ், இயாது பில்லாஹ்,
இப்படிப்பட்ட வார்த்தைகளை சுமந்து அவர்கள் படுத்திய அந்த வேதனைகளால் இரத்தங்கள் முகமெல்லாம் வடிந்து வரும் நேரத்தில் ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் சொல்லுகிறார் நபியிடத்திலே, யா ரசூல் அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் மலையின் மலக்குகளை இறக்கி இருக்கிறான் நபியே, நீங்கள் கட்டளையிடுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து அவர்களை அல்லாஹ் நெருக்கி விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை, இவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்களாக தோன்றுவார்கள். உலகத்தில் இந்த வார்த்தையை முஹம்மது ரசூலை தவிர யாரும் சொல்லி இருக்க முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? மறுமையை விட்டு அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். மறுமையின் வேதனையை விட்டு, அல்லாஹ்வின் கோபத்தை விட்டு, படைத்த இறைவன் தன் படைப்புகளை தண்டிப்பதை விட்டு அந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் ரசூலுடைய உள்ளத்தை ஆழமாக தாக்கி இருந்தது. எல்லோர்களையும் அழைத்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்விற்கு பணிவிடை செய்தான். யூதனின் சிறுவன், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நலம் விசாரிக்க செல்கிறார்கள். அந்த சிறுவனை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள் சிறுவனே. அந்த நோய் அவருடைய உயிரை பறிக்கப் போகிறது என்பதை அறிகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மரணமாவதற்கு முன்னால் அந்த சிறுவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிக்க வேண்டும் என்ற நாட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்த்தான், யூதன். அந்த யூதர் சொன்னார், அத்தி அபல் காசிம், என் மகனே காசிம், காசிமுடைய தந்தைக்கு யூதர்கள் ரசூலை அழைக்கக்கூடிய முறை, அதற்கு நீ கட்டுப்படு. உடனடியாக அந்த சிறுவன் கூறினான், லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் வெளியேற என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதுதான் நம்முடைய நோக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமப்பவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்விலே உறுதியை ஏற்படுத்துவதற்கு நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை தான். நபி சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், என் இறைவா உனக்கே புகழெல்லாம் உரித்தாகட்டும், ஓர் உயிரை நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான உறவினர், ரசூலுல்லாஹ்வை மக்காவில் பாதுகாத்தவர். அவர் இருக்கும் பொழுதும் அவருடைய மரணத்திற்கு பிறகும் ரசூலுல்லாஹ் வருந்தினார்கள், அபூ தாலிப் இருந்தால் இந்த மக்கள் என்னோடு இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று. அந்த அபூ தாலிபுடைய மரண படுக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஜஹல் நிற்கிறான் அருகில். சொன்னார்கள், என் சாட்சாவே, லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லிவிடுங்கள் உங்களுடைய மரணத்திற்கு முன்னால். இந்த ஒரு வார்த்தை போதும், உங்களுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நான் பேசுகிறேன். மரணத்திற்கு முன்னால் சொல்லுங்கள். ஆனால் அவர் மறுத்தார். அபூ லஹப், அபூ ஜஹல் அந்த நேரத்திலே அவர்களுடைய மனதை மாற்றினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நேர்வழியை நாடவில்லை. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மரணிக்கவில்லை. ஏன்? இந்த அழைப்புகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த தியாகத்திற்கெல்லாம் காரணம் என்ன? 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹும் அவர்களுடைய தோழர்களும் பட்ட கஷ்டம் சாதாரணமானதா?
பிலாலுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அடிக்கப்பட்டார் பிலால்? யாசிர், அம்மார், சுமையா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய வரலாறு தெரியும். ஏன் சோதிக்கப்பட்டார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவில்? ஒரே நோக்கம்தான். ரசூலுல்லாஹ் அதை தெளிவுபடுத்தினார்கள். யாசிரின் குடும்பத்தார்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர், அம்மா ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 3 பேரையும் நபியின் கண்ணுக்கு முன்னால் காஃபிர்கள் சோதனைப்படுத்திய போது, வேதனைப்படுத்திய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக அந்த வார்த்தையை பதிந்தார்கள். சப்ரன் ஆலு யாசிர் ஃபஇன்ன மவ்இதுகுமுல் ஜன்னah. யாசிரின் குடும்பத்தார்களே, பொறுமையை கையாளுங்கள். ஃபஇன்ன மவ்இதுகுமுல் ஜன்னah. நீங்கள் சேருமிடம் நாளை மறுமையில் சொர்க்கம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் தெரியுமா? இதனுடைய சிறப்புகள், இதனால் எமக்கு கிடைக்க போகின்ற பலன்கள், எதையும் அறியாத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. தொழுகையில் நிற்கும் போது கூட யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கூட இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகத்துவத்தின் கல்வியை உணராமல் இருக்கிறோம். இதனுடைய சிறப்பை புரிவதற்கு நபியின் இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை வெளிப்படுத்துவான். மனிதர்களிடமிருந்து அவனுடைய அமல்களை அவனுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வருவான். 99 ஏடுகளாக. அந்த ஒவ்வொரு ஏட்டுடைய தூரமும் பார்வை எட்டும் தூரம் வரை இருக்கும். அவன் செய்த பாவங்களின் ஏடுகள், குற்றங்களின் ஏடுகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்த்து கேட்பான், அத்துன்கிரு மின் ஹாதா ஷை. இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா? நீ செய்த காரியங்கள் தானே இது? உன்னுடைய நன்மை தீமையை பதிந்த அந்த மலக்குகள் ஏதாவது அநீதம் செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறாயா? அவன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான், இது என்னுடைய அமல்கள் தான் இறைவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு அந்த ஏட்டிலிருந்து, அந்த 99 ஏடுகளிடமிருந்து ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டிருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவ்வளவு பெரிய பாவங்களுடைய நன்மைகளுடைய அந்த ஏடுகளில் ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்லுவான், உமக்கு நாம் அநீதம் இழைக்க மாட்டோம், கவலைப்படாதே என்று. அவன் கேட்பான், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய நன்மைகள் பாவங்களுடைய என்னுடைய ஏட்டில் இந்த ஒரு ஆவணம் என்ன செய்ய முடியும் நான் மறுமையில் வெற்றி அடைவதற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தராசை நிறுத்துமாறு சொல்லுவான். அவன் செய்த அந்த 99 ஏடும் ஒரு தராசில் வைக்கப்படும். ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமல்களும் அவன் உள்ளத்தால் உறுதி கொண்டு வாழ்வில் செயலாக வெளிப்படுத்திய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஏட்டில் வைக்கப்படும். அந்த ஒரு ஆவணம் அவனுடைய 99 ஏட்டையும் மிகைக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை எதுவும் இந்த பூமியில் மிகைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மறுமையின் வெற்றிக்கு எம்மிடத்திலிருந்து நாடுவது இது ஒன்றுதான். இதில் உறுதி கொள்ளுங்கள், இதில் தூய்மை அடையுங்கள், இதை அறிந்து கொள்ளுங்கள், இதை பற்றிய கல்வியை தேடி பயணியுங்கள். ابن آدم إنك لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸில் குதுசி, ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய், அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வருகின்ற உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன். எது கண்ணியம், எது வெற்றி, எது மதிப்பு? லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லையா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எம் கண்ணியம், எம் உயர்வு, எம் மதிப்பு. செல்வம் இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, கல்வி இல்லை, எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் உலகத்தில் அவர்கள் கொண்டிருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களிடத்திலே இல்லை என்றால் வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயأكلون கமா தأكلுல் அன்ஆம் வன்னாரு மஸ்வல் லஹும். அனுபவிப்பார்கள், உணவை உண்பார்கள், கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று துன்யா எல்லாம் கிடைக்கும் அந்த காஃபிர்களுக்கு. ஆனால் அதனுடைய கூலி, அவர்கள் தங்குமிடம் நரகம். வன்னாரு மஸ்வல் லஹும். எது கண்ணியம், எது உயர்வு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இழிவானவர்களாக இருந்த எம்மை அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமக்கக்கூடிய இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த கண்ணியத்தின் கூலி இந்த உலகத்திலும் உண்டு, நாளை மறுமையிலும் உண்டு, மிகப்பெரிய வெற்றியாக. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. முவஹிதுகளுக்கு, அல்லாஹுவை வணங்கிய லா இலாஹ இல்லல்லாஹுவின் உரிமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றி அதுதான். அதுதான் உண்மையான வெற்றி. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், அஹ்மத் அவர்களே, ஒரு மனிதன் எப்போது உள்ளத்தின் உண்மையான நிம்மதியை அனுபவிப்பான்? அஹ்மத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் 8 என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்தவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? மரணிக்கக்கூடிய தருவாய் என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் வரும். உறவுகள் எல்லாம் சுற்றி இருப்பார்கள், மருத்துவர்கள் எல்லாம் ஏதோ நோய் என்று குணப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். கல்லா இதா பலகத்தித் தராக்கி வக்கீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக். அவன் உணர்ந்து கொள்ளுவான், இது குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் என்று. அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுவில் உறுதி கொண்டவன், அதில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவன் சொல்லுவான், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் அதே நிலையிலேயே அவருடைய உயிரை கைப்பற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் அமைகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்,
மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், யுஸப்பித்துல்லாஹுல் லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா. பில் கௌலி ஸாபித், அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், உறுதியின் வார்த்தை. இதை கூறி மரணிப்பதற்கு அல்லாஹ் உறுதியை தருவான். யார் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறி அதை தன்னுடைய உள்ளத்திலும் செயலிலும் வெளிப்படுத்தவில்லையோ அவர்களுடைய உதடுகள் அசைய முற்படும், ஆனால் மலைகளை விட பாரமானதாக மாறிவிடும். சொல்ல முடியாது. யார் லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கே உறுதி கொடுக்கப்படும் லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிப்பதற்கு. உலகமெல்லாம் அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல் சொல் என்று சொன்னாலும் உள்ளத்தில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பதியாமல், செயலில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்படாமல் வெறும் நாவுகளால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்பட்டு கொண்டிருந்தால் முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை மறுமையின் முதல் வீடு. இங்கே வெற்றி அடைந்தால் தான் அடுத்த வாழ்க்கை வெற்றி, இங்கே தோற்றுவிட்டால் அடுத்த வாழ்க்கை எல்லாம் தோல்வி. வைக்கப்பட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மன் ரப்புக், உன் இறைவன் யார்? லா இலாஹ இல்லல்லாஹுவை உணர்ந்து நாவால் கூறி உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களால் வெளிப்படுத்தி யா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவே வாழ்ந்தவன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. ஆখিরাহ மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு உறுதியை தருவான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு. கபரில் அதற்கு பிறகு கபரில் அவனுடைய கூலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுக்கு முவஹிதுக்கு காலையும் மாலையும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் தங்குமிடத்தை காட்டுவான், சொர்க்கத்தை பார்ப்பான். நுழைவதற்கு முன்னால், அதற்கு பிறகு மறுமை மஹ்ஷர். எப்படி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்தவர்களை எழுப்புவான்? குர்ஆன் சொல்லுகிறது, யௌம லா யுக்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ் நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. மறுமையில் அல்லாஹ் முஃமின்களையும் நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். மறுமையில் அவர்கள் எழுந்து வரும்போது அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய வலதுபுறம் வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அந்த வெளிச்சம் சிலருக்கு அவர்களுடைய அமல்களை போன்றிருக்கும், சிலருக்கு மலையை போன்று, சிலருக்கு பேரித்த மரத்தை போன்று, சிலருக்கு ஒரு மனிதருடைய உருவத்தை போன்று அந்த வெளிச்சம் அவனை சூழும். காஃபிர்கள் அந்த வெளிச்சம் உடையவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் இருளில். உங்களிடமிருந்து அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கதறுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களை பார்த்து அவர்களுடைய முழு வாழ்க்கையும் வெற்றி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அல்லாஹ் எந்த ஒரு நிழலை தவிர அங்கே நிழல் இல்லையோ அவனுடைய நிழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஏட்டை
அவர்களுடைய வலது கரத்திலே கொடுப்பான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய கூலி அது. வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படும். அவன் சொல்லுவான், இதோ என் ஏடு, படித்து பாருங்கள். என் தௌஹீத் இது, படித்து பார். என் தொழுகை, படித்து பார் என்று உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு அருள் செய்வான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தில் அவர்களை நுழைவிப்பான். சலாமுன் அலைக்கும் தைபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன். அந்த வார்த்தை சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அவ்வளவுதான். வெற்றிகளுக்கெல்லாம் வெற்றியது, அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் கூலி இல்லை. சொர்க்கத்தில் நுழைந்து விட்டதா லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலி முழுமை பெறாது. அல்லாஹ் அழைப்பான், சொர்க்கவாதிகளே ஆஜராகுங்கள். ரப்பே ஆஜராகிறோம், என்னை பொருந்திக் கொண்டீர்களா? இறைவா உம்மை பொருந்திக் கொண்டா கொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா? இறைவா, இதைவிட சிறந்த ஒன்று எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் கூறுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலி இதுவா? கொஞ்சம் நில்லுங்கள். சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தின் அருட்கொடைகள் மட்டுமல்ல, இவற்றையெல்லாம் விட, சொர்க்கத்தை விடவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னah, எதையாவது உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவா? யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களுக்கு நுழைவிக்கவில்லையா என்று கேட்பார்கள். அல்லாஹ் அந்த உண்மையின் கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் திரையை அகற்றுவான். என்ன திரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு ஐயனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. அவனே தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய ஹிஜாப் வெளிச்சமாகும். لو كشفه لأحرقت شبهات وجهه ما انتهى إليه بصره. அல்லாஹ் தனக்கு இட்ட அந்த திரையை அகற்றினால் வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தின் கதிர்கள் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை சுட்டரித்து விடும். அல்லாஹ் அந்த திரையை அகற்றி விடுவான். அகற்றினால் அல்லாஹுவை நாளை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் எப்படி சந்திரனை பௌர்ணமியின் வெளிச்சத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அது போன்று பார்ப்பீர்கள். இதைவிட ஒரு அடியானுக்கு எந்த அருட்கொடையும் பெரிதில்லை. யா சஆதத மன் ஆஷ அலா லா இலாஹ இல்லல்லாஹ், யா சஆதத மன் மாத அலா லா இலாஹ இல்லல்லாஹ், யா சஆதத மன் கான கப்ருஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜன்னah. வெற்றி எது, மகிழ்ச்சி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்வது. வெற்றி எது, மகிழ்ச்சி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மரணிப்பது. வெற்றி எது? கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவது. வெற்றி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிசின் நிழல் கிடைப்பது. வெற்றி எது? நாளை மறுமையில் நம்முடைய கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டு
ஏடுகள் கொடுக்கப்பட்டவன், இதை உலகமெல்லாம் படித்து பாருங்கள் என்று அறிவிப்பது. வெற்றி எது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு நரகத்தில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிப்பது. வெற்றி எது? சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவின் கூலியாக அந்த ரப்பை இந்த 2 கண்களால் பார்ப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருளை எமக்கு தருவானாக. வாழும் காலமெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாவிற்காகவும் மரணிக்கும் பொழுதும் இந்த லா இலாஹ இல்லல்லாவிற்காகவும் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.